பொதுவா ரமலான் இந்த ரமலான் பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ரமலான்லயும் இரவு காட்சிகள் அப்படின்னு சொல்லி ராத்திரி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை வந்து நம்ம பதிவாக்கி போட்டுக்கிட்டு இருந்தோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை கவரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு வேலையா இந்த பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா சரி இந்த ஒரு விஷயத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏற்கனவே மனசுல இருந்ததுதான். ஸோ இன்னைக்கு இப்போ கவர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு காலங்களில் நம்ம பிள்ளைகள் வந்து ஊர் கடந்து ஆறுமுக நேரி அந்த உப்பளத்துக்கு பக்கத்துல இருக்க அந்த ஷார்ட்ஸை போட்டிருக்கோம். ஸோ அங்க போய் டீ குடிக்க போவாங்க. தாவி எல்லாம் தொழுதுட்டு வந்து ராத்திரி 12 மணிக்கு மேல டீ குடிப்பாங்க. 3 மணி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சாலை பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி போய் கிடக்கும். அதே சமயம் ஸ்பீடா போறது, மோட்ரு, பைக்கு, வாகனம் இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம பைபாஸ் ரோட்லயே ஏஆர்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழா அப்படின்னு ஒரு டீ கடை, முழுக்க முழுக்க நம்ம பிள்ளைகள் நடத்தக்கூடிய டீ கடை. அந்த டீ கடைக்கு தான் இப்போ வந்திருக்கோம். அதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் வச்சு பாத்தீங்கன்னா குடில் அப்படின்னு வச்சிருக்காங்க, டீ குடில். ஸோ இங்க இருக்கிறதுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது. உள்ள சேர் இருக்கு, உள்ளே உட்காரலாம், வெளியும் காத்தோட்டமா உட்காரலாம். ஸோ இரவு நேரங்கள்ல டீ குடிக்க டீ விரும்பிகள் வந்து இந்த தமிழனை பயன்படுத்தலாம். தமிழா பேரே எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வகைராக்கள் இருக்கு, டீ, காஃபி, வாடா, வடை இந்த இதுகள் வச்சிருக்காங்க. ராத்திரி இரவு பாத்தீங்கன்னா 3:30 மணி 4 மணி வரைக்கும் இந்த ஏரியா வந்து கலகலப்பா இருக்கு. காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய லைட்டிங் செட்டிங்ஸ், அப்புறம் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த டீயுடைய டேஸ்ட் எல்லாமே நல்லா டாப்பா இருக்கு. வாகனங்கள் நிறுத்தி டீ சாப்பிட்டு போறாங்க. ஸோ நம்ம பிள்ளைகள் வந்து இதை பயன்படுத்திக்காங்க. சூப்பரான டீ, வடை எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸ், அப்புறம் சிப்ஸ், கடலை மிட்டாய் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டைம் பாஸ். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிரெட் ஆம்லெட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே சூப்பரா போட்டு தராங்க. ஒய்ஃபோட வரும்போது பல முறை இங்க வந்து சாப்பிட்டுருக்கேன். பிரெட் ஆம்லெட் நல்ல டேஸ்டா இருந்துச்சு. ஸோ இதை நீங்க பயன்படுத்தணும். இந்த மக்கள் வந்து இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போய் டீ குடிக்கிறதுக்காண்டி இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த தமிழா இந்த ரெஸ்டாரண்ட் நீங்க பயன்படுத்திங்கன்னா இரவு நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு டீயும் நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் அமையும். காலையெல்லாம் தொழுதுட்டு வந்துட்டு டைம் இருக்கும்போது இந்த கடைக்கு வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ஏரியால ஃப்ரீ வைஃபை கூட கொடுக்குறாங்க. பிரெட் ஆம்லெட் எல்லாமே வச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய செடிகளுக்கு எல்லாம் சூப்பரா லைட் போட்டு லைட் செட்டிங்கோட லைட்டிங்கோட ரொம்ப டாப்பா இருக்கு. வந்தா நல்ல ஒரு ரெஸ்ட்டும் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு டீயும் கிடைக்கும். பைபாஸ் ரோட்லயே இருக்குது. போகக்கூடிய வாகனங்கள் இந்த இடத்த வந்து பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த வேன்ல இருந்து வந்தவங்க ஃபுல்லா டீ குடிச்சு தான் போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பாய், எல்லாமே சிறப்பா போகுது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால. எந்த நேரங்கள்ல மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு? கரெக்டா என்ன ஒரு 10 மணில இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் அங்கங்க போயிட்டு வந்துட்டு நைட்டு ஒரு 2 மணில இருந்து சகர் வரைக்கும் ஒரு 3 மணி வரைக்கும் நல்லா இருக்கும், ரஷ்ஷா இருக்கும். மத்த ரமலான் இல்லாத காலகட்டங்கள்ல, ரமலான் இல்லாத காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 மணிக்கு நல்லா இருக்கும். 6 டு ஒரு நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 12 மணில இருந்து ஒரு 2 மணி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கடையில என்னெல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க, என்னெல்லாம் கொடுக்குறீங்க? நம்ம இந்த கடையில டீ, லெமன் டீ, ஜிஞ்சர் டீ, வேற புதினா டீ, வேற இஞ்சி டீ, வேற பால், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், வேற பெப்பர் டீ. ஸ்நாக்ஸ் இல்லாம வேற என்னெல்லாம் கொடுக்குறீங்க? வேற ஸ்நாக்ஸ் இல்லாம உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் இருக்கு. வேற அது இல்லாம வாடா இருக்குது, காயில் பண்ண ஸ்பெஷல் வாடா இருக்குது, வடை இருக்குது, சம்சா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இங்க வந்து நல்ல காத்தோட்டமா இருக்கு அப்படிதானே? ஆமா, எல்லாமே எப்பவுமே கொஞ்சம் ஒரு ஏரியாவே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நீ நைட் வந்து ஃப்ரீயா உட்காந்து ரிலாக்ஸா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு எந்த ஒரு டென்ஷனும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. சிசிடிவி எல்லாமே சேஃப்டி, எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரிட்டா தான் இருக்கும். மற்றபடி இந்த பிரச்சனை அந்த மாதிரி இந்த இதுக்கும் ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிள்ளைகள் வந்து ராத்திரி 2 மணி 3 மணிக்கு போய் 6 மணி அங்க எங்க போய் டீ குடிக்க போறாங்களே. ஆமா, இதை பத்தி என்ன சொல்றீங்க? அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அங்க வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஊருக்குள்ளே இருக்குது. உங்களோட ஆதரவு தாங்க, நல்லபடியா வாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நல்ல வியாபாரம் நடக்குது. துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். தொடங்கினா ஒரு 3 மாசம் ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பா போகுது. எல்லாருமே இப்போ ஆதரவு தரதான் செய்யறாங்க. மீண்டும் மீண்டும் ஆதரவு தாங்க, நல்லபடியா வாங்க, சந்தோஷமா இருக்கும். சோ இளைஞர்கள் மட்டும் இல்ல, நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். இந்த எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டிருக்காங்க. மணல் வெளி இருக்கு, வண்டி அங்க பார்க் பண்ணிட்டு எதிர்த்தாப்புல வந்து டீ வாங்கி சாப்பிடுறேன். பசங்கள், அதாவது இளைஞர்கள் மட்டும் இல்ல, ஃபேமிலியா வந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு உகந்த இடம். ஏன்னா பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள், சிசிடிவி கேமரா இருக்கு, எப்பவுமே பிள்ளைகள் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஊர் எல்லை தானே, வழிபோக்கு தானே, பயப்பட தேவையில்லை. முழுக்க முழுக்க பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. நம்ம பிள்ளைகளுங்கிறதுனால கொஞ்சம் தைரியமா வரலாம். சிப்ஸ் வாங்கியாச்சா? பிச்சு தர. ஸோ இந்த ரமலான்ல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டீ வேணும், உங்க டைம் பாஸ் பண்ணணும், இரவு நேரங்கள்ல டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா
இந்த தமிழா டீ குடிலுக்கு நீங்க வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னமா இந்த தமிழா குடிலுக்கு நீங்க வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.